வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 2 ராகி ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஒன்று வந்து கப் கேக், இன்னொன்று வந்து பேன் கேக். ஒரே மாவு வச்சு தான் ப்ரிப்பரேஷன் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நீண்ட வாழைப்பழம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணுங்க, இல்லை மிக்சர் ஜார்லையும் போட்டு நீங்கள் மேஷ் பண்ணலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்குங்க. எந்த வாழைப்பழம் வரைக்கும் சேர்த்துக்குங்க. முட்டை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை, வீட்டில் எந்த இனிப்பு இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. எந்த சர்க்கரை இருக்கோ சேர்த்துக்குங்க. நல்லா அடிச்சு எடுத்துக்குங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 1/4 கப் தயிர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய், நெய், பட்டர் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. இது சேர்க்காம கூட செய்யலாம். எண்ணெய் சேர்க்காம செஞ்சாலும் நல்லா இருக்கும். கேழ்வரகு மாவு சேர்த்துக்குங்க. ராகி ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரும். நல்லா சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ½ கப் கம்பு மாவு சேர்த்துக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. ராகி அப்புறம் வந்து கம்பு சேர்த்து செய்கிறோம். அதனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு, இல்லை காலையில் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக வரலட்டா கண்டிப்பாக டிப்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. மாவு வந்து இட்லி பதத்துக்கு இருக்கணும். அதுக்கேற்றாப்புல பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி செய்கிற பாத்திரம் எடுத்துக்கங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. இட்லி பிளேட் வைங்க. ஒரு சின்ன கிண்ணி இல்லை கப் கேக் செய்கிற கப் எடுத்துக்கோங்க. கேக் செய்கிற கப் பேப்பர் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. மாவு வந்து ஊற்றுங்க. மாவு வந்து ஃபுல்லாக ஊற்றாதீங்க. அந்த கப் கேக்கில் பாதி மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து டபுள் சைஸ் ஆகும். எல்லா மோல்டையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க.
ஒரு பிளேட் வச்சே செய்யுங்க. 2 பிளேட் வச்சு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சீங்கன்னா, தண்ணி வந்து வடியும். ஆவி ஆவியில ஊறி போனது மாரில இருக்கும். அதனால ஒரே ஒரு பிளேட்ல வச்சு செய்யுங்க. ஒரு அடுக்கு வச்சாவே போதும். ஃபுல்லா ஃபில் பண்ணிருங்க. மேல அப்படியே கொஞ்சம் நட்ஸு தூவி விட்டீங்கன்னா, இன்னும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். மூடி போட்டு மூடுங்க. அடுப்புல வைங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிரும். வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. கத்தி இல்ல டூத் ஸ்டிக் வச்சு நீங்க உ உ பார்த்தீங்கன்னாவே, இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரியன்ட்ஸ் குடுத்துருக்கேன் பாருங்க. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, இதே மாவு வச்சு பேக்கிங் சோடா இல்லாம நம்ம பேன் கேக் செய்ய போறோம். அதுவும் அது இதோட டைம் ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும். உங்களுக்கு பசிக்கையில வந்து இன்ஸ்டன்ட்டா இந்த மாரி ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிடலாம். வாங்க பேன் கேக் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கம்பு, கேழ்வரகும் வச்சு பேன் கேக் செய்யலாம். வாழைப்பழத்த மேஷ் பண்ணி எடுத்துக்கங்க. வாழைப்பழத்த பவுல்ல சேர்த்துக்குங்க. வெல்லம், சர்க்கரை எது இருக்கோ சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 1 1/2 கப் ராகி மாவு சேர்த்துக்குங்க. கேழ்வரகு மாவு. கோகோ பவுடர் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணுங்க. தோசைக்கல்ல எண்ணெய், நெய் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. நல்லா சூடு பண்ணுங்க. சின்ன சின்னதா ஊத்துங்க. இது வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஊத்துனோனே ரவுண்டா வந்துரும். நீங்க வந்து அத ஒண்ணும் பண்ண தேவையில்ல. சின்ன சின்னதா ஊத்துங்க. ஈஸியான பேன் கேக் அப்படியே செம்ம ஹெல்தியான பேன் கேக் சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரவுன் வர லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வைங்க. காலையில இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் இது ரெடி பண்ணிரலாம். ஈவினிங் அதே போல நீங்க இத ரெடி பண்ணி குடுத்துறலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வேக வைங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வைங்க. அப்படியே திருப்பி போடுங்க. ஈஸியான ஹெல்தி மில்லட் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரியன்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். அப்படியே டெக்கரேட் பண்ணுங்க. வாழைப்பழம், செர்ரீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி, அப்படியே கொஞ்சமா தேன கலந்து குடுத்தீங்கன்னா, தேன் அப்படியே ஊத்தி சர்வ் பண்ணீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பசங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு இன்னும் பல ரெசிபீஸ் வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கங்க. சேனல்ல விசிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தடவ விசிட் பண்றீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஹெல்தியான, டேஸ்டியான, சிம்பிளான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.